நம்பிக்கையோடு விழிகளை திறந்து பார், ஒளி கிடைக்கும். துணிவோடு எழுந்து நடந்து பார், வழி பிறக்கும். தெளிவோடு தேடிப்பார், உனக்கு வேண்டியது கிடைக்கும். தனியாக பறக்கும் பறவைகளுக்கு என்றுமே வலிமை அதிகம். தனியாக விட போடும்போதுதான் உங்கள் பலம் உங்களுக்கே தெரியும். வாழ்க்கையில் வெற்றி அடைய மிக முக்கியமான மந்திரம், உன் ரகசியங்களை ஒருபோதும் யாரிடமும் சொல்லாதே. இழப்பு என்பது சிலருக்கு வார்த்தை, சிலருக்கு வாழ்க்கை. வாழ்க்கையில் தவறுகள் செய்ய பல சந்தர்ப்பங்கள் அமையலாம், ஆனால் தவறுகளை சரி செய்ய ஒரு சில சந்தர்ப்பங்களை கிட்டும். சோதனை காலத்தில் பொறுமையாய் இரு. மேகங்கள் மூடிக்கொண்டால் சூரியன் கூட பிரகாசிக்க முடியாது. நீயும் நானும் எம்மாத்திரங்கள். தோல்வியில் மனம் தளராதீர்கள். எதிர்கொள்ள வேண்டியதை எதிர்கொள்ளாமல் எதுவும் வெற்றி பெறுவதில்லை. தோல்வி என்பது மீண்டும் முயற்சிக்க ஒரு நல்ல வாய்ப்பு. உலகிலேயே மிக உயர்ந்த விஷயம் நம்பிக்கை. அதை அடைய சில வருடங்கள் ஆகலாம், ஆனால் அதை உடைய சில நொடிகள் போதும். சிலரிடம் உங்கள் கஷ்டத்தை சொல்லாதீர்கள். கேட்பவர்கள் சிலர் அதை ரசிக்கவே விரும்புவார்கள். தேவையில்லாமல் உங்கள் நிலையை விமர்சிப்பவர்களிடம் சிரித்து கொண்டே சொல்லுங்கள், யாருடைய வாழ்வும் இன்னும் முடியவில்லை என்று. வாழ்க்கையில் உங்களுக்கு நல்ல மன ஆரோக்கியத்தை தருபவரோடு நேரத்தை செலவிடுங்கள். வாழ்க்கை அற்புதமாக மாறும். தன்னுடைய தவறை தாமாக ஒருவர் ஒப்புக்கொண்டால் அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் அவரை விட உண்மையானவன் இருக்க முடியாது. எதுவும் தேவைப்படாத இடத்திற்கு எதையும் கொடுக்காதீர்கள். கொடுத்தால் அதன் மதிப்பை நீங்கள் இழப்பீர்கள். எதையும் பொறுத்து கொள்ளும்போது நல்லவராக தெரியும் நாம், எதிர்த்து கேள்வி கேட்கும்போது கெட்டவர்கள் ஆகிவிடுகிறோம். உன்னுடைய சுயத்தை இழந்துதான் காரியத்தை சாதிக்க வேண்டுமென்றால் தாராளமாக தோற்றுப்போ. ஏனெனில் சுயமரியாதை என்பது வெற்றிகரமான தோல்விதான். பயம் என்பது கதறி அழுவதற்கு 1000 காரணங்கள் இருக்கும் பொழுதும் சிரிப்பை தேர்ந்தெடுப்பதுதான் வாழ்க்கை. எந்த ஒரு காரணத்துக்காகவும் உடைந்து விடாதீர்கள். நீங்கள் செல்லும் வேகத்தை விட நீங்கள் செல்லும் திசை மிக முக்கியமானது. தவறான பாதையில் வேகமான பயணிப்பதில் எந்த விதமான அர்த்தமும் இல்லை. எப்படிப்பட்ட நிலைமையும் தனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்பவரே உண்மையான திறமையாளர். உறுதியான இரும்பு கூட தீயில் உருகும், உறுதியான மனமோ எதற்கும் உருகாது. வலிமையான எண்ணங்களும் தன்னம்பிக்கையும் இருந்தால் மட்டுமே ஒரு மனிதன் எடுத்த முயற்சியில் வெற்றியடைய முடியும். வயதான காலத்தில் பட இருக்கும் துன்பத்தை பற்றி சிந்திப்பவன் வாழ்வில் தடுமாற தேவை இருக்காது. இந்த உலகில் நமக்கென யார் இருக்கிறார்கள் என்று யோசிப்பதை விட நம்மை நம்பி யார் இருக்கிறார்கள் என்று யோசியுங்கள். வாழ்க்கை மாறும். கூர்மையான கத்தியை போன்றது நாக்கு. இரத்தம் வர வைக்காமலே ஒருவனை கொன்றுவிடும் வல்லமை அதற்கு உண்டு. உடலை நலமாகவும் திடமாகவும் வைத்திருப்பவனையே மனதையும் வலிமையாக வைத்திருக்க முடியும். ஒழுக்கமான மனம் மட்டுமே மகிழ்ச்சியை கொண்டு வரும். மகிழ்ச்சியின் பாதையை எங்கு தேடினாலும் கண்டுபிடிக்க முடியாது. காரணம், மகிழ்ச்சி என்பது ஒரு பாதைதான். அழுக்குகளில் எல்லாமே கொடியது அறியாமை என்னும் அழுக்கே. நாம் எல்லோரும் எண்ணங்களால் கட்டமைக்கப்பட்டிருக்கின்றோம். எண்ணம் தூய்மையாக இருந்தால் மகிழ்ச்சியும் நிழலைப் போல நம்மை பின்தொடரும். உன்னை நீயே பாதுகாத்துக்கொள், மற்றவரை சார்ந்திருக்காதே. எங்கிருந்தாலும் நீயாக இரு. எல்லையில் உன் வாழ்க்கை நீ இழந்து விடுவாய். நம் வாழ்வில் எல்லாம் சரியாக அமையும் என்று சொல்லிவிட முடியாது. நாம் தான் சரி செய்ய வேண்டும். நீங்கள் உங்களோடு இல்லை என்றால், உங்களுக்காக இல்லை என்றால் நீங்கள் உங்களுக்கு எதிராக நிற்கிறீர்கள் என்று அர்த்தம். ஒரு விஷயத்தில் முழுக வேண்டும் என்று ஒருவர் முடிவெடுத்து விட்டால் அவரை உங்களால் ஒருபோதும் காப்பாற்ற முடியாது. எல்லோரும் தங்கள் மனதில் ஒரு நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும். யாராலும் அசைக்க முடியாத நம்பிக்கையாக அது இருக்க வேண்டும். அன்பை கொண்டு அனைவரையும் நீ வெல்ல நினைத்தால் உன்னிடம் தோற்று போகவே அனைவரும் விரும்புவார்கள். உலகமே நினைத்தாலும் ஒரு உண்மையான அன்பை தர முடியாது. ஆனால் ஒரு உண்மையான அன்பு நினைத்தால் நமக்கான உலகத்தையே தர முடியும். உன்னை வீழ்த்த நினைப்பவன் பயன்படுத்தும் ஆயுதம் உன் மனதை சிதைப்பது. நீ மனதால் தெளிவாக இரு. எந்த சூழ்நிலையும் உன்னை ஒருவராலும் வீழ்த்த முடியாது. போகின்ற பாதைகளில் 1000 தடைகள் இருக்கத்தான் செய்யும். ஒருவேளை நீ போகின்ற பாதை தடைகளே இல்லை என்றால் அது உனக்காக போடப்பட்ட பாதை அல்ல, வேறு யாருக்காகவோ போடப்பட்ட பாதை என்பதை தெரிந்து கொள். விழுதல் என்பது வேதனை, விழுந்த இடத்தில் மீண்டும் எழுதல் என்பது சாதனை. இந்த உலகில் எதையோ தேடி மனிதன் அலைந்தாலும் அவனுக்கு இறுதியில் தேவைப்படுவது அமைதி மட்டுமே. உங்கள் மன அமைதியை எதற்காகவும் இழந்து விடாதீர்கள். நீங்கள் தவறு ஏதும் செய்யாமல் யாராவது உங்கள் தன்மானத்தை சீண்டினால் எவரையும் எங்கேயும் எதிர்த்து நில்லுங்கள். அதில் தவறு எதுவும் இல்லை. ஒருவருடைய வாழ்க்கையாவது மாற்றி அமைக்காவிட்டால்
நீ உனது வாழ்க்கையை தவறாக வாழ்கிறாய் என்று அர்த்தம். அமைதியாக இருப்பவனை முட்டாள் என்று எண்ணிவிடாதே. பேசுபவரை விட கேட்பவனே புத்திசாலி. எளிதில் கிடைக்கும் எந்த பொருளுக்கும் மதிப்பு இருக்காது. யாருக்கும் நீங்கள் எளிதாக கிடைத்து விடாதீர்கள். அவர்களுக்கு உங்கள் மதிப்பு தெரியாமலே போகும். எண்ணிக்கையில் உயர்ந்தது எல்லாம் உயர்வு அல்ல, எண்ணத்தில் உயர்ந்ததுதான் உயர்வு. உங்கள் உடலில் பலம் இருக்கும்போது உங்களுக்கென்று உழைத்து கொள்ளுங்கள். பிறகு வருந்த வேண்டிய அவசியமில்லை. நீங்கள் பூவாக இருக்காதீர்கள், முட்களாக இருங்கள். காரணம், முட்கள் மட்டும் தன்னை காலில் மிதித்தவனை கையில் எடுக்க செய்கிறது. கூட்டத்தில் ஒருவனாக நிற்பது எளிது, ஆனால் தனியாக நிற்கத்தான் தைரியம் வேண்டும். வாழ்வில் எப்பொழுதும் தனியாக நிற்க நேர்ந்தால் துணிந்து நில்லுங்கள். உங்கள் மகிழ்ச்சிக்கும் துயரத்திற்கும் நீங்களே காரணம். எதற்காகவும் அவசரப்படாதீர்கள். நேரம் வரும்போது தானாகவே அதை நடந்தேறும். உங்களுக்கு குறைவான காலமே இருக்கிறது என்பதை நினைவில் வையுங்கள். இதில் அடுத்தவர்களை பற்றி யோசித்து உங்கள் நேரத்தை வீணாக்காதீர்கள். மனதில் இருப்பதை அப்படியே பேசி பாருங்கள். உறவுகள் என்று சொல்லிக்கொள்ள ஒருவர் கூட இருக்க மாட்டார்கள். மனதையும் நாவையும் அடக்க தெரிந்தவனே வாழத் தெரிந்தவர்கள். அனைத்தும் கிடைத்தால் அலட்சியம் வந்துவிடும் என்பதால் தான் சிலவற்றை கிடைக்காத வரிசையில் வைத்திருக்கின்றது காலம். உதாசனங்களை உதறி தள்ளுங்கள். உங்களை உதாசீனம் செய்தவர்கள் நினைத்து கலங்குவதில் எந்த பயனுமில்லை. வென்று காட்டுபவர்களுக்கு மட்டுமே வரலாற்றில் இடம் உண்டு. வாழ்வில் சிலரை பிரிந்து செல், சிலரை புரிந்து செல். தேவையற்ற நினைவுகளை உன் மனம் சுமக்கும் வரையில் நீ எங்கு சென்றாலும் நீ எதிர்பார்க்கும் நிம்மதி உனக்கு நிரந்தரமில்லை. புரிந்து கொள், விடியல் என்பது கிழக்கில் அல்ல, நாம் உழைப்பில்தான் உள்ளது. உடன் இருப்பவர்களோடு ஒரு முறை ஏதும் கருத்து வேறுபாடு ஏற்படவில்லை எனில் நீங்கள் உங்கள் முகமூடியை மிக சரியாக பயன்படுத்தியிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். ஒவ்வொரு நாளும் யாரையாவது சிரிக்க வையுங்கள், ஆனால் நீங்களும் அதில் ஒருவர் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். உங்கள் தேவைக்காகவும் பொழுதுபோக்குவதற்காகவும் மற்றவர்களின் உண்மையான அன்பிலும் உணர்ச்சியிலும் விளையாடுதீர்கள். எல்லாம் பாவத்தை விடவும் அதுவே மோசமானது. நம் வாழ்வில் நாம் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்று, நமக்கு பிடித்தது ஒன்று, ஆனால் கிடைத்தது வேறொன்று. இருந்தாலும் இன்புற்று இருங்கள். வாழ்க்கை வாழ்வதற்கே மகிழ்ச்சிக்கு ஒரே வழிதான் உள்ளது. நாம் கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயங்களை பற்றி கவலைப்படுவதை நிறுத்துவதுதான் அது. உங்களுக்குள் விட்டு கொடுத்து போவதும் அனுசரித்து போவதும் தவறில்லை. ஆனால் அதை நீங்கள் மட்டும்தான் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கும் உறவுகளிடம் இருப்பதுதான் வேடிக்கை. வெற்றியை யார் வேண்டுமானாலும் கொண்டாட முடியும், ஆனால் தோல்வியை வலிமையானவர்கள் மட்டுமே தாங்க முடியும். சிலர் அமைதியாக இருக்கிறார்கள் என்றால் பேசத் தெரியாமல் அல்ல, தேவையில்லாத இடத்தில் பேசி எந்தவிதமான பயனுமில்லை என்பதற்காக. மற்றவர்கள் தேவையை நிறைவேற்ற நாம் தேவைப்படுகிறோம். நமக்கு தேவை என்று வரும்போது யாரும் இல்லாமல் தனிமையாக்கப்படுகின்றோம். இங்கு பாதைகள் வெற்றியை தீர்மானிப்பது இல்லை, பயணிப்பவன் முயற்சிகளே வெற்றிகளை தீர்மானிக்கும். இந்த மோட்டிவேஷன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் நண்பர்களே.